ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு சில நல்ல ஷாட்ஸ் விளையாடுவாங்க. பட் பர்டிகுலர் பிளேயர்ஸ் தான் பர்டிகுலர் ஷாட்ஸில் மாஸ்டராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டில் டாப் 10 யூனிக் ஷாட்ஸ் வச்சிருக்கக்கூடிய டாப் 10 பிளேயர்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10th பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஃபியர்லெஸ் ஓப்பனரான என் தலைவன் வீரேந்தர் சேவாக். ஃபாஸ்ட் பவுலர்ஸை அப்பர் கட் அடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனை க்ளவ்வை தட்டினான்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்பர் கட்ங்கிற ஷாட் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் லென்த்தில் ஷார்ட் பாலாக வரக்கூடிய பாலை ஓவர் தேர்ட்மேனில் அடிக்கிற ஷாட் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷாட்டோட டைமிங்கை பொறுத்து பவுண்டரியோ சிக்ஸர்ஸோ போகும். மோஸ்ட்லி சேவாக் சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவார். இந்த ஷாட் அவரோட அட்டாக்கிங் ஃபிலாசபியே மாற்றி எழுதின முக்கியமான ஷாட்டாக அவரோட கிரிக்கெட்டிங் கரியரில் இருந்துச்சு. சேவாக்கை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியாவுக்கு எல்லா ஃபார்மேட்லேயும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருந்தார். இன்னைக்கு தேதிக்கு அக்ரஸிவ் ஓப்பனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் டாப் 10க்குள்ள கண்டிப்பாக சேவாக்கை கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனராக டீம் இந்தியாவுக்கு இருந்தார். 9th கிளென் மேக்ஸ்வெல். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரான கிளென் மேக்ஸ்வெல்லை பிக் ஷோன்ட்டு கூப்பிடுவாங்க. இவரோட யூனிக் ஷாட் ஸ்விட்ச் ஹிட். என்னதான் ஸ்விட்ச் ஹிட்டை உருவாக்குனது இங்கிலாந்து கெவின் பீட்டர்சனாக இருந்தாலும் அதை அதிக முறை ஃபேன்ஸான நமக்கு ஷோ பண்ணது ஆஸ்திரேலியன் பிக் ஷோ. பவுலர் கையில இருந்து பால் ரிலீஸ் ஆன உடனே அவரோட ஸ்டான்ஸை மாற்றி ஸ்விட்ச் ஹிட் அடிப்பான் தலைவன். இனிஷியலா கெவின் பீட்டர்சன் அடிக்கிறப்பவே இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆச்சு. அகைன்ஸ்ட் த ரூல் ஆஃப் ட்ரெடிஷனல் கிரிக்கெட்டுக்கு எதிராக இருக்குங்கிற மாதிரியும் கொண்டு வந்தாங்க. பட் காலப்போக்கில் நிறைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ண மேக்ஸ்வெல் அதை மாஸ்டரே பண்ணிட்டாரு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாலை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக ஸ்பின் பவுலர்ஸ்க்கு இது பெரிய சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. நிறைய ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸ்வெல் அண்ட் பீட்டர்சனோட ஸ்விட்ச் கிட்ட. உங்களோட ஃபேவரட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. 8th சுரேஷ் ரெய்னாவோட இன்சைட் அவுட். சுரேஷ் ரெய்னாவோட சிக்னேச்சர் ஷாட் இந்த இன்சைட் அவுட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ், குறிப்பாக மிடில் ஆஃப் த ஓவர்ஸில் இவர் அடிக்கக்கூடிய இந்த ஷாட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பவுலர் கையிலிருந்து பால் ரிலீஸ் ஆகிறப்பவே சின்ன மூமெண்ட் கொடுத்து ஓவர் எக்ஸ்ட்ரா கவரில் லாஃப்டட் ஷாட் அடிப்பார். அது அப்படியே இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி பவுண்டரிக்கு போவோம். இன்ஃபேக்ட் நல்லா பட்டுச்சு அப்படின்னா சிக்ஸராகவே கன்வெர்ட் ஆகும். போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடிப்பார். பட் நிறைய அடித்தது ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான். இவரும் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர். அது மட்டும் இல்லை, எல்லா ஃபார்மேட்லேயும் செஞ்சுரி அடித்த ஒன் ஆஃப் த பிளேயர் நம்மளோட சுரேஷ் ரெய்னா. என்னதான் எல்லா ஃபார்மேட்லேயும் இவர் விளையாடினாரும் இவரோட சிக்னேச்சர் ஃபார்மேட் T20 தான். அதில் இவரோட அட்டாக்கிங் பேட்டிங் இந்த மிடில் நிறைய டீம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. குறிப்பாக IPLல ஃபர்ஸ்ட் பிளேயரா 5000 ரன்களை ஆஸ் அ பேட்டரா கடந்தாரு. அதன் மூலமாவே இவரை கிரிக்கெட் உலகம் மிஸ்டர் IPL தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. 7th ஸ்ரீலங்கன் திலகரத்னே தில்ஷான். ஃபார்மல் ஸ்ரீலங்கன் ஓப்பனர் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் தில்ஸ்குப்ன்ட்டே நம்ம வச்சுக்கலாம். ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமெடிட்டேட்டட் ஷாட்டாக தான் இருக்கும். ஓவர் த விக்கெட் கீப்பர் ஹெட்டுக்கு மேலே அடிக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. எகெயின்ஸ்ட் த மிச்சல் ஸ்டார்க் பவர் பிளேல சமத்தியாக ஒரு அடி அடிப்பார். அந்த பால் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் தலையில் வாங்கக்கூடிய பால். ஆக்சுவலாக அது ஸ்கூப் ஷாட் தான். தில்ஷான் அவர் ஸ்டைலில் அடிக்கிறதுனால தில் ஸ்கூப்ன்ட்டு அதுக்கு நேமே முன் நாட்களில் வச்சாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. 6th MSD. கிரிக்கெட்டிங் வேர்ல்டையே ஸ்டன் பண்ண வச்ச ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா MSோட ஹெலிகாப்டர் ஷாட் தான். குறிப்பாக யார்கர் பாலை 6 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் MSக்கு பவர்ஃபுல் ரிஸ்ட் அண்ட் பாட்டம் ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இருந்த காரணத்தினால ஈஸியாக இவரால் அந்த பாலை 6க்கே கிளியர் பண்ண முடியும். அதுவும் அந்த ஷாட் டெத் ஓவர்ஸில் முக்கியமான நேரத்தில் நிறைய வாட்டி அவர் டெலிவர் பண்ணதுனால ரசிகர்கள் அவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ன்ட்டு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டுக்கே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு ஃபார்மர் இந்தியன் கேப்டனான மகேந்திர சிங் தோனி. 5th என் தலைவன் ரோஹித் குருநாத் சர்மா. சர்மாவோட புல் ஷாட்டை பார்த்து வியக்காத பவுலர்ஸே கிடையாது. மாடர்ன் டே கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் புல் ஷாட் தான். அந்த ஷார்ட் பாலை நீங்க புல் ஷாட் அடிக்கணும்னா நல்ல டைமிங் இருக்கணும். ரோஹித்தோட புல் ஷாட்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா டைமிங் பக்காவா இருக்கும். தலைவன் எஃபர்ட்லெஸ்ஸா ஸ்கொயர் டீப் மிட் விக்கெட்ல அடிப்பான். அதுவும் அகைன்ஸ்ட் 145+ கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் வரக்கூடிய பாலை புல் ஷாட் அடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. பட் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவர் எஃபர்ட்லெஸ்ஸா அடிப்பார். கரண்ட்லி இந்தியன் டீமுக்காக ODI ஃபார்மேட் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு. போத் டெஸ்ட் அண்ட் T20 இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வரும் ODIக்கள்ல கண்டிப்பா சர்மாவோட இந்த ட்ரேட்மார்க் ஷாட்டை பவர் பிளேஸ்ல மிட் ஆஃப் த ஓவர்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் இந்த புல் ஷாட் பெரிய ஆச்சரியம் தான். 4th கரேபியன்
கிங் பிரெயின் லாராவோட ட்ரேட்மார்க் ஷாட் என்னன்னா லேட் கட் தான். இந்த லேட் கட் விளையாடணும் அப்படின்னா டைமிங் ரொம்பவே முக்கியம். ஏன்னா டைமிங் சரியா படல அப்படின்னா இன்சைட் எட்ஜோ இல்ல ஸ்லிப்ல கேட்சர் ஆகோ நிறைய சான்சஸ் இருக்கு. சாஃப்ட் ஹேண்ட்ஸ் வச்சு சூப்பர்வா பிளேஸ் பண்ணுவாரு. பால் அந்த ஸ்லிப்புக்கு இடையில சூப்பர்வா போகும். இந்த ஷாட் விளையாடுறதுக்கு நல்ல அக்யூரசி வேணும். பிரெயின் லாராவோட இந்த ஷாட்ஸ் லைவ்ல நான் பார்த்திருக்கேன், பட் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ கூட நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ்ல உங்களால பார்க்க முடியும். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஷாட்டை சாய் சுதர்சன் அடிக்கடி விளையாடி நம்ம பார்த்திருப்போம். ஆஸ் அ பவுலரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லேட் கட் உங்களை டென்ஷன் பண்ணிடும். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வந்து 140+ ஸ்பீட் ஜெனரேட் பண்றப்ப எஃபர்ட்லெஸ்ஸா தட்டி விடுறது உண்மையிலேயே கடுப்பா இருக்கும். பட் இதை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடினாதான் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். ஆல் டைம் கிரேட்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல பிரெயின் லாரா இருப்பாரு. பட் இவரே மாதிரி இன்னொரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயரை வெஸ்ட் இண்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ண தவறிட்டாங்கிறது தான் என்னோட கருத்து. தேர்டு, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கரோட ஸ்ட்ரைட் டிரைவ். வாட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரிக்கெட்டிங் ஷாட் இன் த வேர்ல்டுன்னு கேட்டா கண்டிப்பா நிறைய பேர்த்தோட ஆன்சர் சச்சினோட ஸ்ட்ரைட் டிரைவா தான் இருக்கும். நல்ல பாலை வாட்ச் பண்ணி கண்ட்ரோல்டா ஸ்ட்ரைட்ல அடிப்பாரு. ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டா இருக்கும். அந்த எல்போ அப்படியே நேரா இருக்கும். ஹை எல்போ வச்சு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கிறதுனால நிறைய கமெண்டேட்டர்ஸ் கூட கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அப்படியே நீங்க ப்ரொடக்டர் எடுத்து வச்சீங்கன்னா எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கும்ட்டு. அந்த அளவுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கக்கூடியது சச்சின் மட்டும்தான். அடிக்கடி அந்த ஷாட்ஸ் அவர் பிளே பண்ணதுனாலேயே காட் ஆஃப் கிரிக்கெட்டோட சிம்பிளாகவே முன்னாட்கள்ல ஸ்ட்ரைட் டிரைவ் பார்க்கப்பட்டது. இன்னைக்குமே ஸ்ட்ரைட் டிரைவ்னாலே சச்சின்ங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட்ல நமக்கே தெரியாம அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. செகண்ட், ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸோட அந்த மிஸ்டர் 360 ஸ்கூப்ஸ். டிவிலியர்ஸ் மட்டும்தான் ஸ்கூப்பை ஓவர் த விக்கெட் கீப்பர் தலைக்கு மேலேயும் அடிப்பாரு, ஃபைன் லெக்லயும் அடிப்பாரு, தேர்ட் மேன்லயும் அடிப்பாரு. இப்படி ஏகப்பட்ட ஷாட்ஸ் வச்சதுனாலதான் ஃபேன்ஸ் இவரை மிஸ்டர் 360 முன்னாட்கள்லயே அழைக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற ஷாட்ஸுக்கெல்லாம் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஷாக் ஆவாங்க. பட் ஏபி டிவிலியர்ஸ் இந்த மாதிரி ஷாட்ஸ் பிளே பண்ண ஆரம்பிச்சா பவுலர்ஸே ஸ்டன் ஆயிருவாங்க. ஈவன் டெய்ல் ஸ்டெயின் ஸ்டன் ஆகியே நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ODI T20 டெஸ்ட் எல்லா ஃபார்மேட்லயும் ஆவரேஜ் 50 மெயின்டைன் பண்ண ஒரே பிளேயர் ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ். 2019 அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய கிரிக்கெட்ஸ் எதுவும் விளையாடுறது இல்ல. யூடியூப் சேனலும் கமெண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காரு. RCB அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக நிறைய பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த கப்புங்கிறது அடிக்காமலே இருந்துச்சு. IPL 2025ல அவரோட 2 விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதுல அவர் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட், கிங் கோலியோட கவர் டிரைவ் நிறைய பிளேயர்ஸ் அடிச்சு நம்ம பார்த்திருப்போம். பட் விராட் கோலியோட கவர் டிரைவ் கொஞ்சம் யூனிக்காவே இருக்கும். பெர்ஃபெக்ட் ஃபுட்வொர்க் இருக்கும், எல்போ ஹையா இருக்கும். அந்த பால் அப்படியே கேப்ல போய் 4 ரன் கிடைக்கிறப்ப டீமுக்கும் கோலிக்கும் மட்டும் அந்த 4 ரன் சேராது. அவர் அடிச்ச ஷாட்ல இருந்து ஒரு பெரிய கிளாஸே வெளிவரும். ஃபுல்லர் பால் இல்ல அவுட் சைடு ஆப்ஷன்லாம் போட்டாலே கண்டிப்பா டிரைவ் அடிச்சிருவாரு. இன்ஃபேக்ட் அந்த பால் கேப்ல போயிட்டுனா ஷுவராக பவுண்டரியாக மாறிவிடும். சச்சினோட ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமோ அதே மாதிரி கிங் கோலியோட கவர் டிரைவும் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ 10 பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பர்சனலா எனக்கு ஷேவாக் அண்ட் ரோஹித் ரொம்ப பிடிக்கும். என்னதான் எனக்கு புல் ஷாட் அண்ட் அப்பர் கட் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஷாட்னா அந்த தில்ஷானோட தில்ஸ்கூப் ஷாட் தான். ஸோ உங்களுக்கு எந்த பிளேயரோட ஃபேவரேட் ஷாட் பிடிக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சப்போஸ் நான் எந்த பிளேயரோட யூனிக் ஷாட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி பார்ட் 2 நம்ம வீடியோ ஷுவராக போடுவோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். இந்த மாதிரி வேற என்ன கண்டென்ட் வேணுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. விளையாட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.